நீங்க ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஓவரா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே உங்களை அவங்க டிபெண்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை ரொம்ப டிபெண்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்க மைண்ட் ஆசிலேஷன்லயே இருக்கும். அந்த டைலமாலே வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் நல்லதா இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கெட்டதா இருக்க மாதிரி இருக்கும். அதனால உங்களால ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஒப்பீனியனை சொல்லணும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நீங்க பின் பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா பேசி உங்களையே அவங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்க தான் தப்பு அப்படின்னு முடிவு பண்ண வச்சிருவாங்க. நாலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல நான் ஓவரா லவ் வச்சிருக்கேன், அஃபெக்ஷன் வச்சிருக்கேன், பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பிரிச்சு உங்களை ரொம்ப லோன்லியா ஆக்கிடுவாங்க. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களை த்ரெட்டனும் பண்ணுவாங்க. நீங்க தனியா போனா உங்களால வாழவே முடியாதுன்னு உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. என் சிரிப்புக்கு பின்னால இருக்கிற வழி என்ன புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். கடந்து போறேன் காலம் மாறுங்கிற நம்பிக்கையில.